கூட்டணி அமைத உடனே டேட் இல்ல, வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. முழுக்க தாவேகாக்கு ஆதரவா அந்த ரிப்போர்ட்டும் சர்வேவும் இருக்கு. தொடக்கமே சரியில்லை. அதாவது திமுக வெற்றி பெறும் ஆட்சி பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நேத்து அப்படி சொல்ல போனா தமிழகத்திலே பிரபலமான அனைத்து ஊடகங்களும் சொல்லப்படுகிற அனைத்து தொலைக்காட்சியிலும் என்னுடைய பத்திரிகை சந்திப்பை லைவ் போட்டாங்க. 8 மணிக்கு திமுகவுடைய பெண் நிறுவனம் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மொத்தத்தையும் ஏன் பிரைவேட் போட்டாங்க? அவ்வளவு பயம் இருக்குல்ல. ஒரு ஜனநாயகத்துல 4வது தூணா இருக்கிற பத்திரிகை துறை சொல்ற பத்திரிகை துறை சுரண்டலை நீங்க திமுக அரசு இதை விட மானங்கட்டு வெக்கக்கட்ட கவர்மெண்ட் எதுக்கு நடத்துறீங்க? தவறு அது கேளுமா, என்ன பேச விடுமா. பத்திரிகை சந்திப்புல அவ்வளவு கலாட்டா, அவ்வளவு பிரச்சனை. அதுக்கடுத்து எனக்கு அத்தனை போன் கால் திட்டனீங்க. இதெல்லாம் கேவலமா இருக்கு. நம்ம நாட்டுல ஏண்டா வாழ்றன்னு ஒரு குடிமன வெக்கமா இருக்கு. ஏத்துக்க கூடக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்லாதவங்க எதுக்கு தலைவரா இருந்து என்ன கிழிக்க போறாங்க? விஜய் வரட்டுமே, வளர்த்துமே, அண்ணாமலை வரட்டும், வளர்த்துமே, சீமான் வரட்டுமே, சொசைட்டில நீங்க மட்டும் தான் இருக்கணும், நீங்க மட்டும் திருடணுமா? நான் பச்சையா கேட்கிறேன். இந்த போலி அரசியல், வெக்கங்கட்ட அரசியல், வாரிசு அரசியல் என்னைக்கு மறையும் தமிழ்நாட்டுல? இப்ப நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு திமுக பக்கம் தானே இருக்கு. அதான் தப்பு. அந்த பார்வையை நான் மாத்துறேன். அந்த பார்வை இல்லைன்னு சொல்றேன். கூட்டணி பலம் வெற்றி பெறாது. விஜய் 2 கட்சிக்கு பெரும் தாக்கத்தை கொடுப்பாரு, 2 பேருக்குமே பெரும் பாதிப்பு இருப்பாரு. தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு சொல்லலாம். மெஜாரிட்டி வருது கூட டவுட் சொல்லலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு சார் இணைஞ்சிருக்காரு. இப்போ சமீபமாக அவர் எடுத்த ரிப்போர்ட் சர்வே இதை பற்றி தான் தமிழ்நாடு முழுக்க பேச்சு. முழுக்க தாவேகாக்கு ஆதரவாக அந்த ரிப்போர்ட்டும் சர்வேவும் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். என் தமிழ் தோழர்களும் உங்கள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? தொடக்கமே சரியில்லை. அதாவது தாவேக்கு ஆதரவு திமுக வெற்றி பெறும் ஆட்சி பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இதே ஸ்டாலின் அவர்கள் 46% வாக்களை பெற்று முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சொல்கிறேன். அதை பற்றி தெரியல. விஜய் மட்டும் புதுசாக வந்துள்ள விஜயை அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, சமுதாயத்தில் இளைஞர்கள், பெண்கள், புதிய வாக்காளர்கள் அத்தனையும் ஈர்க்கப்படுறாங்க. அதை யாரும் புரிஞ்ச மாட்டேங்கிறீங்க. பழைய மாதிரியே ரெட்டலை உதயசூரியனுக்குள்ள தான் போட்டி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு, பார்வை தவறு. 2 பேரும் தாண்டி 3வது ஒரு கிங் மேக்கராக இந்த எலெக்ஷனுடைய ஹீரோவா விஜய் இருப்பார்றது யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, பொருட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. பட் இயற்கையாக கூட கூட்டுற கூட்டம் விஜய், செயற்கையாக கூட கூட்டம் மற்ற தலைவர்கள். கை காமிச்சு போதெல்லாம் செயற்கை. இது இயற்கைக்கும் செயற்கையும் வித்தியாசம் இருக்கு. இயற்கையாகவே இன்னைக்கு கட்சி எல்லா கட்சியினுடைய பெரிய கட்சியா தாவே இருக்கு. அது மாற்றம் இல்லை. கூட்டணி மட்டும் அமைஞ்சா அவர் தான் சிஎம். அது எந்த இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல 2026 திமுக மாதிரி ஒரு 4 கட்சி கூட்டணி சாவேட்டு சேர்ந்தா அவர் தான் கவர்மெண்ட் அமைப்பார். அப்படிதான் இருக்கு. மற்ற என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, விஜய் நடிகர் அப்படின்னு ஒரு பார்வை மட்டும் பாக்குறீங்க, கிடையாது. ஸோ அவரை சுத்தி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு, மாற்றவன்னு ஒரு கூட்டம் உருவாயிருக்குது, இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, பெண்கள் கூட்டம் இருக்கு. எப்படி அண்ணாமலைக்கு இருந்துச்சோ, சீமானுக்கு இருந்துச்சோ ஒரு காலத்துல, இன்னைக்கு அண்ணாமலைக்கு எப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, ஒரு இன்னைக்கு கூட ஒரு வேவ் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அண்ணாமலை படிச்சவங்க இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கோ, அது மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவராக உருவெடுத்திருக்கிறார் விஜய்ன்னு பார்க்கலாம். சார் ஓகே சார். நான் ஏன் ஆரம்பத்திலேயே இதை தாவேக்கா ஆதரவுன்னு சொன்னேன்னா, அது பார்வை தப்பு. ஏன்னா இதில் கஷ்டப்பட்டு நான் செலவு பண்ணி சர்வே பண்ணி சொந்த காசை போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா இது பண்ணி 10 பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு எடுத்து கொண்டுட்டு என்னை திணிக்கக்கூடாது. வர்க்க திணிப்பு பண்ணுற மாதிரி என்னை ஒரு சாரியில் அடிக்கக்கூடாது. அப்படி அல்ல. அப்படின்னா விஜய் தான் முதலமைச்சராக 2020 வருதுன்னு சொல்லிக்கணும். ஆட்சியாவை தான் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி சொல்லலையே. எடப்பாடி என்ன இருக்குன்னு அதை சொல்லியிருக்கேன்ல. மாற்று சீமான் கட்சி என்ன சொல்லியிருக்கல. அது போல பார்க்குற பார்வைகள் இங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இருக்குல்ல, அஜெண்டாவை திணிக்கிறாங்க. நேத்து அப்படி சொல்ல போனா தமிழகத்திலே பிரபலமான அனைத்து ஊடகங்களும் சொல்லப்படுகிற அனைத்து தொலைக்காட்சியிலும் என்னுடைய பத்திரிகை சந்திப்பை லைவ் போட்டாங்க. 8 மணிக்கு திமுகவுடைய பெண் நிறுவனம் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மொத்தத்தையும் ஏன் பிரைவேட் போட்டாங்க? அவ்வளவு பயம் இருக்குல்ல. இந்த அரசு திராவிடிய மாடல் அரசு, மக்களை வஞ்சிக்கின்ற, ஏமாத்துகின்ற, குப்பைகளை சுகாதாரமாக இல்லாத, கொசுக்கள் அதிகமாக இருக்கிற, பராமரிப்பு இல்லாத ஒரு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிற திராவிடிய மாடல் அரசு, திருட்டு மாடல் அரசு, இது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருத்து மக்களிடம் நன்மையோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு போய் சொன்னோம். கருத்து சொசைட்டியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சேனல்ல எல்லா சமூகத்தில் லைவ் மொத்தமும் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பாருங்க. எல்லா சேனலும் லைவ் எல்லாம் இருக்காது. ஸோ இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசு, ஒரு திராவிட அரசு நாட்டுக்கு தேவையா? ஒரு ஜனநாயகத்தில் 4வது தூணா இருக்கிற பத்திரிகை துறை சொல்ற பத்திரிகை சொல்ற சுரண்டலை நீங்க திமுக அரசு இதை விட மானங்கட்டு வெக்கக்கட்ட கவர்மெண்ட் எதுக்கு நடத்துறீங்க? நான் கொடுத்த பேட்டியை மொத்தம் பிரைவேட் போறேன்னு சொன்னா உங்களுக்கு பயம் இருக்குல்ல. பயம் இல்லாதாலும் விட வேண்டியதானே. ஸோ அப்புறம் மடியில் கனம் இருக்குல்ல, உங்ககிட்ட தன்னம்பிக்கை இல்ல, அப்புறம் நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு தானே செய்யணும். இத்தனை பேர் 10 பேர் கூட்ட பலம் இல்லாத கூட்டணி தானே ஒத்துக்கிறீங்க. அப்படின்னா ஒரு செய்தியவே ஜீர்ணிக்க முடியலன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்த கிழிக்க போறீங்க?
ரொம்ப தவறு, எனக்கு வலிக்குது. அதே மாதிரி அந்த நிறுவனத்தை உட்பட்டவங்க அந்த பெண்ணை செட் செய்யப்பட்டு வீடியோ எடுத்து மற்ற சேனலுக்கு காலைல ஒரு சேனல்கிட்ட பேச, தம்பி நான் கஷ்டப்பட்டு விவசாய கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாகி போராடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு செய்தியை பதிவிடாதீங்க, தப்புன்னு சொல்லி சொன்னேன். அதனால் தப்படுத்தாதீங்கன்னா எங்களுக்கு போட சொல்லி வந்திருக்கு, அதெல்லாம் போட்டேன்னு சொன்னேன். சேனலோட பேர் சொல்ல முடியல, ஒரு சமூக சேனல். இவர் கீழ்த்தரமான ஒரு எச்சத்தனமான செயலை செய்து கொண்டு திராவிட மாடல் அரசு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. மக்களுக்கு என்ன செய்ய போற, நாட்டுக்கு என்ன செய்ய போற, எதிர்கட்சிகள் சொல்ற கருத்துக்களையும் மற்ற சொல்ற கருத்தையும் கலைஞர் ஏத்துக்கிட்டாரு, அண்ணா ஏத்துக்கிட்ட கட்சி. உங்களுக்கு ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க? அனைத்து ஊடகங்களையும் கையில போட்டுக்கிட்டு இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் மக்களுக்கு செல்லணும். மற்றபடி எந்த விஷயமும் மக்களுக்கு போக கூடாது. இது என்ன ஹிட்லர் ஆட்சியா இருக்கு, இது திராவிட ஆட்சி இல்ல, திருட்டு ஆட்சி, ஹிட்லர் ஆட்சியா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 2 நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்ச அத்தனை சேனல் எடுத்து பாட்டுங்க, லைஃப் ஃபுல்லா பிரைவேட் போட்டுருக்காங்க. ஜனநாயகத்தில் கருத்துரிமை இருக்கா இல்லையா, 12 உரிமை பேச்சு உரிமை எடுத்து நான் வழக்கறிஞரும் கூட ஒரு ஆய்வாளராக தேர்தல் ஓப்பனராக மட்டும் இல்லாமல் சொல்றேன். செட்டப் செய்யப்பட்டு திட்டமிட்டு என்னுடைய மீடியா பிரஸ் மீட்டாக வந்து திசை திருப்பு நோக்கத்திற்காக செய்யப்பட்ட சதிகள் திமுக கேவலமான நிலைமைக்கு போயிடுச்சு. இது இது ரொம்ப வெக்கக்கடான அரசா இருக்க ஒழிய தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு மானம் கெட்ட ஒரு மோசமான ஒரு கருப்பு ஆட்சியை 1929 அமெரிக்காவிலே ஹாவருடைய ஆட்சிகளை பிளாக் தர்ஸ் என்று கருப்பு என சொல்லப்பட்டார்கள். அதுபோல் தமிழகத்தில் ஒரு கருப்பு ஆட்சி, இருட்டாட்சி, திருட்டு ஆட்சி இதுனா திராவிட மாடல் ஆட்சி தான். அவ்வளோ கேவலமாக வன்மையான கண்டிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமான செயல், அருவருக்க செயல். என்னுடைய மொத்த வீடியோ பிளேட் போகிறேன்னா ரொம்ப மனசு வலியோடு சொல்கிறேன். இதில் செட்டப் வேற, உங்கள் நிறுவனத்தை பெண் நிறுவனத்தை வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு வீடியோவை செட் பண்ணி ஒரு பெண்ணை உள்ளே இறக்கி கலாட்டா பண்ணி திசை திருப்பு நோக்கத்தில் கேவலமாக இல்லை அரசியல், இதுவும் அரசியல். மக்களுக்கு என்ன செய்ய போற, என்ன கொடுக்க போற, அது இதை பண்ண நான் கூட்டு போட்டு உன் ஆட்சி எத்தனை லட்சம் ரூபாய் கடன், இந்த 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொன்னா ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு 50,000 கோடி ரூபாய் கடன். இலவசன்ற பொருளை உங்க வாக்கு அரசியலுக்காக கொடுக்குற பிச்சையை வச்சு நீங்க கேவலப்படுத்துறீங்களா, மக்களை கொச்சப்படுத்துறீங்களா, பெண்களை கொச்சப்படுத்துறீங்களா? 5,000 ரூபாய் உங்களுக்கு கேட்டாங்களா மக்கள்? அது எதுக்கு? ஓட்டு வங்கி ஓட்டு பெறுவதற்காக எலெக்ஷன் டேட் வரது கொடுக்குறாங்க. இப்படி இந்த அரசு முழுக்க வாக்கு வங்கி பெறணும், வாக்கு பெறும் நோக்கத்திற்காக மக்கள் எனக்கான அரசா இது இல்லை. கலைஞரை விட கலைஞர் எவ்வளோ பெட்டரான தலைவர். ஆனால் அவங்க பிள்ளை நடத்துகிற ஆட்சி மிக மோசமான சர்வதிகார போக்கு, அதிகாரிகளுடைய ஆட்சி, மக்களாட்சி நடக்கல, அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கிற இந்த ஆட்சி தான் திராவிட ஆட்சின்னு நான் சொல்றேன். இந்த 2 நாளாக நான் மனக்கும்பரில் அவ்வளோ இருக்கிறது. அந்த அளவுக்கு அங்கே பத்திரிகை சந்திப்பில் அவ்வளோ கலாட்டா, அவ்வளோ பிரச்சனை. அதுக்கடுத்து வந்து எனக்கு அத்தனை ஃபோன் காலு, திட்டணிங்க, இதெல்லாம் கேவலமாக இருக்குது. நம்ம நாட்டில் ஏண்டா வாழ்றன்னு ஒரு குடிமன வெக்கமாக இருக்குது. ஏற்றுக்க கூடக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்லாதவங்க எதுக்கு தலைவராக இருந்து என்ன கிழிக்க போகிறாங்க? சமீபமாக இந்த ரிப்போர்ட் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இப்போ ஆளுங்கட்சியிடம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தது தான் கேட்கலான்னு பார்த்தேன். இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க? நீங்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டே சொன்ன மாதிரி இல்லை, பல்வேறு சேனல்கள் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோன் கால்லாம் வந்தது? அப்படின்னா எந்த அளவுக்கு மானம் கெட்ட அரசா இருக்குன்னு பார்த்துக்கோ. ஒரு மானம் கெட்ட மேடையில் மட்டும் பத்திரிகையாளர்கள் சங்கம் மீட்டிங் போறாரு முதலமைச்சர். அந்த சொல்ற 4ஆம் தூண் பத்திரிகையாளர் உரிமையா இருக்கிற ஒரு செய்தியை ஏன் தடுத்த? திருட்டுத்தனம் இருக்குல்ல, வஞ்சனம் இருக்குல்ல. விஜய் வரட்டுமே, வளர்த்துமே, அண்ணாமலை வரட்டும், வளர்த்துமே, சீமான் வரட்டுமே, சொசைட்டில நீங்க மட்டும் தான் இருக்கணும், நீங்க மட்டும் திருடணுமா? நான் பச்சையா கேட்கிறேன். நீங்க மட்டும் திருடுவதற்காக தான் அரசியல் ஆட்சி, அரசு அதிகாரமா? மற்ற மக்கள் வந்து மற்றவங்க யாரும் புதுசாக வந்து பண்ணக்கூடாது, சமாளிக்கூடாது, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, இது வரவே கூடாதா? நீங்க மட்டும் தான் இருப்பீங்க, நீங்க தான் நல்ல செய்யும் சொல்லி நடிப்பீங்க, நீங்க மட்டும் தான் சமாளிப்பீங்க. இதுதான் அரசியலா? இந்த போலி அரசியல், வெக்கங்கட்ட அரசியல், வாரிசு அரசியல் என்னைக்கு மறைய தமிழ்நாட்டில் வலிக்குது. இது ஜனநாயக நாட்டில் டெமோக்ரஸி. இது மாதிரி எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஜனநாயகன்ற வார்த்தையை பாதுகாத்த தலைவர்கள் 4 பேரில் ஒருவர் சாக்ரட்டிஸ் டெமோக்ரஸி பயன்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஜனநாயக நாடு இந்தியா வந்து ஜனநாயக நாடு. இந்த இடத்துல இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் அரசாங்கத்தை நடத்துகிறாங்கன்னா இதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு என்ன வளர்ச்சி அடைய போகுது? புறக்கணிக்க வேண்டிய, ஓட்டு போடாம மாற்று ஓட்டு போட வேண்டிய விஷயத்தை மக்கள் யோசிக்கணும். இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டா கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆட்சி கொடுக்கறதா இந்த திராவிட மாடலுடைய ஆட்சியே. அதாவது அவர் இருக்கிற போது சொல்வார், இந்த முன்னாள் சொல்வார் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆட்சி சொல்வார். அவர் போன பிறகு இவர் வந்தா இவர் கலெக்ஷன் பிரச்சனை. 2 பேருமே ஃப்ராடு, 2 பேருமே திருட்டு கட்சி. இந்த 2 கட்சி அழிஞ்சதான் நாடு உருப்படும். ஒரு அரசியல் ஆய்வாளராக, வழக்கறிஞராக, யுக்தியோகராக வெக்க கட்டு சொல்றேன். ஒரு மோசமான ஊழல் ஆட்சி நடத்துகிறத இந்த திராவிட ஆட்சிகள் இது ஒழிணும், மாற்றங்கள் வரணும். அதுக்கு நான் உண்மையிலேயே மனதார ஒரு வருத்துறேன். இந்த ஆய்வுன்ற விஷயம் நேரடியாக நான் வெளிப்படையாக சொல்றேன். அதை கேள்விகளும் சொல்ல தப்பில்லை. உளமாற ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழ் குடிமகனாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. மாற்றம் வேண்டும், மாற்ற தலைவர்கள் உருவாக்க வேண்டும், மாற்று கட்சிகள் வந்தால் தான் ஜனநாயகம் சிறக்கும் என்பதை மனதில் இருக்கிற குரலாக கருத்தாக நான் சொல்றேன். சர்வேக்குள்ள வாங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த ரிப்போர்ட் தான் மக்கள் இன்னொரு விஷயம் எடுத்துன்னு சொல்றேன். உன் பேச்சை நான் குறைக்கிறேன். ஒழுங்கான ரேஷன் பொருளுடைய இந்த அரசு 56% மோசம். கிட்டத்தட்ட என் வீட்டில் பொங்கலுக்கு எங்க அப்பா அம்மா கிராமத்தில்
போய் பரிசு வாங்குறாங்க. மிளகு பதில் வெண்டைக்காய் கொட்டை கொடுக்குற இந்த திராவிட மாடல் அரசு நலத்திட்ட செயலாக்கம் ஒரு நலத்திட்டமும் மக்களுக்கு போய் சென்றடையல. குறிப்பா இந்த 6 மாதங்களாக நான் ஏன்னா கப்புன்னு கூட விட்டுருப்பேன். சரி கண்ணு காணாம இப்படி மக்கள் இருக்காங்க இப்படி இருக்கான்னு சொல்லி போயிருப்பேன். எப்போ இந்த அளவுக்கு தரங்கட்டு செஞ்சாங்களோ, தரங்கட்ட ஆட்சி நான் சொல்றேன். நலத்திட்டங்களை செயலாக்கம் ஒரு திட்டமும் போய் மக்களிடம் போய் செல்ல, எல்லாமே ஃப்ராடு. இதுல வந்து 6 மாசம் அரசு ஒட்டுமொத்தம் பிரச்சனை. மார்க்கெட்டிங் பிராண்டிங் கவர்மெண்டா திமுக இருக்கா ஒழிய மற்றபடி மக்களுக்கான அரசுன்ற போலியான பேச்சுக்களை செய்து கொண்டிருக்க அரசாக திமுக இருக்கிறது. சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலிபலாத்துகள் தொடர்ந்து இருக்கும் விஷயத்தை கட்டு மீறி போயிடுச்சு. கட்டுப்படுத்த அரசு அதிகாரம் அரசு இயந்திரம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல எடுத்துக்கலாம். ஏன்னா தினந்தோறும் கொள்ளை சட்ட காவல்துறை உங்க கைது தான் இருக்கு. ஏன் கட்டுப்படுத்தல? சோ மக்கள் ஏன் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல? கொலைகள் கொள்ளைகள் கற்பழிகள் உங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது இல்ல? முந்த ஆட்சியில கண்டிச்சிங்கள, உங்க ஆட்சி இருக்குல்ல, 2 ஆட்சி என்ன கிழிச்சிங்க. சோ அப்படி ஒரு மாற்றம் தலைவன் வர வேண்டும் அப்படின்னு ஒரு குரல் எடுத்துங்க. அண்டை மலை நதிநீர் பிரச்சனை ஒரு இதே கண்டிப்பா 2 பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மணல் கொலை தடுப்பு 2 ஆட்சியுமே திருடுறாங்க. இயற்கை வளர்த்த ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. சோ அதுல வந்து இந்த அரசு 80% 2 ஆட்சியுமே மோசமா இருக்கு. அதே மது குடி பிரச்சனை கையில குடிச்சு இளைஞரா சாகுறான். இப்ப என் ஆபீஸ் பக்கத்துல போய் பார்த்தா 2 நாளைக்கு முன்னே குடிச்சிட்டு கரண்ட்ல மாட்டி ஒருத்தன் செத்தான் குடிச்சிட்டு. இதுதான் நம்ம திராவிட மாடலுடைய மதுவை கையாளும் விதம். அப்படிங்கிற போது குடிநீர் பிரச்சனை இன்னைக்கும் பிரச்சனை இருக்குது. குழாய்கள் வந்து ஒழுங்கா திரும்ப மாட்டேங்குது. விலைவாசி உயர்வு விண்ணை எட்டுகிறது எங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம் சொன்ன திராவிட அரசு இதே அதிமுக அரசு செய்து இன்னைக்கு உங்களுக்கு விண்ணு இல்லை, ராக்கெட் தாண்டி 12th இது போயிடுச்சு இல்லை நடத்து. நீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் கவர்மெண்ட் நடத்துறீங்க? மோசமான கவர்மெண்ட். அதுக்கு அடுத்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத அரசு அதிருப்தி. தமிழ்நாடு முழுக்க அதிருப்தி இருக்காங்க. அப்படின்ற போது இந்த அரசு சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்கு முழுமையடையாதது, கள்ளுக்கடை விளக்காதது, குடிமர திட்டத்தை கைவிட்டது, மணல் கிரைண்ட் போன்ற கனிமவள கொள்கையை அதிகரிப்பது, மின்கட்டண வரி சிராய்வு, குடிநீர் பதிவு கட்டணம், சாக்கடை கழிப்பிட வசதி வர்றபோது கூட பார்த்துருப்பீங்க. எப்படி தோண்டி வீணா பண்ணிருக்கான்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லை, எந்த இதுவுமே செய்யலை. போதிய பணப்புழக்கம் என் பேக்கெட்லேயே இல்லை, அவங்க பேக்கெட்டில் இருக்குன்னு தெரியல, பணமே மக்களிடம் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை வசதி உட்கட்டமைப்பு ரொம்ப மோசம். அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்பு அதை விட மோசம். அப்படின்னா இது நல்ல அரசா? இது ஒரு நல்ல அரசா? இதெல்லாம் செப்பனிடுவதற்காக உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஆட்சியில் உட்கார்ற நீ வெள்ளைஞ்சோலையாக போட்டு சொகுசான காரில் போயிட்டு சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு இத்தனை மக்களுடைய ரத்தத்தை நீங்கள் உறிஞ்சணுமா? இத்தனை 1000 தொண்டர்களுடைய ரத்தத்தை நீங்கள் உறிஞ்சணுமா? இதுதான் மக்களுக்கான அரசா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு நான் உரிமை ஆய்வாளரா வழக்கறிஞரா ஒரு எல்லா யுகப்பலராக கேட்குறேங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட்டை கொடுக்க போதா? மக்களாட்சி போதா? இதுக்கு எதுக்கு தேர்தல்? இந்த ஃப்ராடு தானத்தை மாறி 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 திருடுவதற்காக நடத்துகிற தேர்தல் விழா எதுக்கு? அசிங்கம் இல்லையா? அப்படி பார்க்குற போது மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயம் பார்த்தா திமுக என்னது அந்த கூட்டணிக்கு பலம் 20%, பலம் இன்னும் 40% சொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பிரேமலதா அவர்கள் வந்து முழுக்க திமுக பேரத்தால் போனப்போது மக்களே சொல்கிறான். ஒரு பேர கட்சியை போய் சேர்த்துருக்காங்க இவங்க. ஸோ அப்படின்னா என்னத்துக்கு அரசு அதிகத்தை திருடுவதுக்கான அப்புறம் மக்களுக்கு என்ன செய்யறாங்க? இப்படி ஒட்டு மொத்தமாக நடுநிலையோடு நேர்மையோடு மனசாட்சியோடு எடுக்கப்பட்ட ஆய்வு 230 தொகுதியிலும் 3 பார்ட் எடுக்கப்பட்டதில் 1,75,000 பேர் சந்திக்கப்பட்டதில் இதில் 23,000 பேர் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தரவுகளை தான் நான் ஊடகத்தில் சந்திக்கப்பட்டேன். இந்த ஆய்வை பற்றிய புத்தகமாக முதல்ல வெளியிட்டேன், மொத்தத்தை சேர்த்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டேன். இதை படித்து புரிதல் இல்லாத இருக்கிற போது இப்போ ஜேர்னலிஸ்டும் படிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒன்று கேட்கணும், ஒரு ஆதாரம் பண்ணணும், லைம்லைட்டில் வச்சுக்கணும், தானே ஒரு அப்படின்ற ஒரு புதுசாக வழியே ஒரு இதுக்கு டீப்பாக இதுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க. சர்வேனா என்ன, அது எதுக்காக எடுக்கிறாங்க, என்ன விஷயம், அவங்க பின்புலம் என்ன, இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்காங்க, சீனியாரிட்டி என்ன, எதுவுமே தெரியல. வர்றது ஒரு 2 கொஸ்டின் கேட்கறது, அப்படி அவங்க அதில் வந்து ரொம்ப கீழ்த்தரமா இருக்கேண்ணா, ரொம்ப கீழ்த்தரமான செயல்கள். சார் நீங்க இந்த நம்பர்ஸ் வச்சு பார்ப்பேன் சார். விஜய் அவருக்கு இன்னும் அலைன்ஸே ஃபார்ம் பண்ணல, அவர் இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு. அவர் 19% எப்படி கொடுத்தீங்க? அவர் எப்படி ஃபுல் ஃபிளட்ஜா இதை எடுப்பாரு? அதான் இருக்கிற பிரச்சனை. யாருக்கு வாக்கு? கட்சியுடைய கோர் ஓட்டு. அவர் வந்து தாவேக்கு நீ 19% ஓட்டு இருக்கு. இதுக்கு மேலன்றது இப்ப முஸ்லீம் அமைப்பெல்லாம் கூட்டணி போயிருக்காங்க. ஒரு பேர் ஒன்னெல்லாம் கூட்டணி தான் பிளஸ் தான். தாவேக்காவுக்கு வந்து வேற சதாரசை சாமனாதா கூட அது பிளஸ் தான். அப்புறம் போது நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சியும் பிளஸ், யாராவது தமிழ் அமைப்பு சேர்ந்தாலும் பிளஸ் தான். அப்படி பாக்குற போது ஒட்டு மொத்தமும் தாவேக்காவுக்கு சில கூட்டணி வருதுன்னா கூட்டணி கணக்கு வைக்கணுமா வேணவா? ஒரே சென்று கட்சியா இருக்கட்டும் பெருக்கட்சியான கூட்டணி தானே கணக்கு. அப்புறம் போது தாவேக்கா என்பது கூட்டணி அந்த கணக்கில் வைக்கப்பட்டேன். அந்த கணக்கில் வைக்கப்பட்டுதான் அது வந்து பர்சன்டேஜ் வேற.
திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து 31.90% வாக்குகள் வந்து இந்த எலெக்ஷன் இப்போ தற்போது தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. தாவேக வந்து 28.82%. அதிமுக பாஜக பாமக கூட்டணி 26.88. நாம் தமிழர் கூட்டணினா இப்போ தேசிய அமைப்புகள்லாம் அந்த தமிழ் அமைப்புகள்லாம் சேருவாங்க. அதனால ஏற்கனவே ரெகுலர் நடந்துட்டு இருக்கு. சிறு அமைப்புகள்லாம் ஆதரவு இருக்காங்க. அதன் அடிப்படையில் கூட்டணி வரும்போது 5.60, நோட்டா 2.86, பெருமணிக்கப்பட 3.93. இதில் 3% தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படிங்கிற போது இது மிக நெருக்கமான தேர்தலாக ஒரு 50,000 55,000 தேர்தலுக்குள்ள ஓட்டுக்குள்ள நடக்கும் மொழியே பெரிய மார்ஜினாக ஒரு 30,000 ஓட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்ற அளவில் இருக்காது. கிட்டத்தட்ட 80 தொகுதியில் டெபாசிட் இழக்குது அதிமுக. வரலாற்றிலே எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் வருகிற தேர்தலில் 80 தொகுதியில் டெபாசிட் அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் நடந்தால் இருக்கிறது. அதே மாதிரி தாவேக பொறுத்தவரை 80 தொகுதிகளில் 2ஆம் இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 50 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதில் குறிப்பாக 30 தொகுதியில் அக்யூரன்ஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, தேர்தலை அணுகுவதை பொறுத்து, வேட்பாளர் பிடிக்குவதை பொறுத்து, மற்ற சாமபதங்களை நிர்வாக திமுக அதிமுக இணையாக தேர்தலில் சந்திக்கப்பட்டார்னா நிச்சயமாக தாவேக அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய தாக்கமாக 3 முனை போட்டியில் திமுக தாவேக என்று அமைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஆய்வின் மூலமாக நான் சொல்லப்படுறேன். சார், இன்னைக்கு அதிமுக பற்றி நீங்கள் சொல்கிற விஷயங்களே நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற கட்சி கூட்டணியில் இருக்காங்க, பாமக இருக்காங்க, டிடிவி இருக்காரு, ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் 80 தொகுதியில் டெபாசிட் போகுன்றது அது எந்த வகையில் நம்ம திமுக கலைஞர் வந்து இதுக்கு முன்னாடியே பயிற்சி பெற்ற கலைஞர் கூட்டணி வச்சு பெரிய கூட்டணி வச்சு ஒன்றும் வெற்றி பெறலை. அதில் கூட்டணி பலம் என்பது இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தேர்தல் விசித்திரமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பாராத தேர்தலாக இருக்கும். அதாவது நாம் ஒன்று நினைப்போம், நடப்பது ஒன்றாக இருக்கும். இங்கே புது வாக்காளர் இருக்காங்க, புது விதமான மக்கள் இருக்காங்க, புது விதமான சிந்தனை உருவெடுத்து இருக்கிறது. பழமையங்களுக்கு போடக்கூடாதுன்ற எண்ணம் வந்து உருவாகி இருக்கிறது. பெண்கள் வாக்கள், இளைஞர் வாக்கள், பெண்கள் மையம் கொண்ட தேர்தலாக இருக்கிறது. இளைஞர் வாக்கள் இருக்கிறது. 40 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட இப்போ தான் நான் இருந்து இளைஞர் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. விசித்திரமான தேர்தலாக இருக்குன்னு ஒரு ஆய்வாளராக 28 வருஷத்தில் நானே வித்தியாசமாக இருக்குது, சர்வேவே என்டையர் மாறும், நம்ம நினைக்கிற மாதிரி வரான்றதை நானே பதிவு பண்ணுறேன். அக்யூரன்சி வராது. ஓகே. ஏன்னா இந்த கட்சி விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு உருவாயிருக்கு. 2 திராவிட கட்சி பெரும் சரிவு. உதாரணம் சொல்ல போனால் திமுக கூட்டிலிருந்து 12% வாக்குகள், அதிமுக கூட்டிலிருந்து 8.50% வாக்குகள், நாம் தொடர்ந்து 2% வாக்குகள், இதை கூட்டினால் 22.50% வாக்குகள், ரசிகர்களுடைய ஓட்டுகள் 5%, காமன் ஓட்டு போனால் கூட 30லேருந்து 32 33% ஓட்டுகள் வந்து ஷார்ப்பாக இருக்கு. வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குது 5லேருந்து 6% ஓட்டு. இந்த தேர்தலே 37லேருந்து 39க்குள்ள நடக்கும். அப்படி பார்க்குற போது திமுகவுக்கு இணையாக டஃப் கொடுக்குற அளவுக்கு தாவேக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே தவறதுக்கு வாய்ப்புனா கேண்டிடேட்டு பிரச்சாரம் விலை போகாமல் இருந்தால் இந்த கணக்கு பழிக்கும், விலை போனால் இந்த கணக்கு படிக்காது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்க வேண்டியது நம்பரோட ஒர்க் அவுட் பண்ணேன். ஓட்டு பசை மட்டும் சொல்லி சர்வேல என்ன பண்ணுவோம் தப்பிச்சுவாங்க. நான் நம்பர்ஸோட வச்சேன், இந்த நம்பர்ஸ் வரணும்னு. 7% ஓட்டு செந்தில் பாலாஜி ஜெயிலில் வந்து மருத்துவராக ஓய்வறையில் உட்காந்துக்கிட்டு ஏடிஎம்கில் விலைக்கு வாங்க 7% அதிமுக ஓட்டு திமுக போனதால் தான் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தோல்வி இடைப்பட்டார், அதிமுக வெற்றி பெற்றது. இந்த சதிகள்லாம் வருகிற போது சர்வேக்கள் மாறும். சதிகள்லாம் நடக்காம பணத்தெல்லாம் ஒழுங்கா பணத்தை கொடுத்த கூட கணக்கு வச்சிடலாம். அந்த சதிகளால் தான் பர்சன்டேஜே மாறுது. இந்த சதிகள் இல்லாமல் தேர்தல் நடந்தால் நிச்சயமா இந்த நம்ம நினைக்கிற கணக்குகள் வரும்னு எதிர்பார்க்கலாம். சார், இன்னைக்கு ஆளுங்கிற கட்சி திமுக இது வரைக்கும் இல்லாத அலைன்ஸோட இருக்காங்க. ஒரு முக்கிய கட்சிகள், பல்வேறு கட்சிகள் அந்த போயிருக்காங்க. அலைன்ஸ் ஒன்றும் பிரேக் ஆகலை. கடந்த 4 தேர்தல்களாக என்னவோ அந்த கட்சிகள் தான் இன்னும் ஆட் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு திமுக பக்கம் தானே இருக்கு. அதுதான் தப்பு. அந்த பார்வையை நான் மாத்துறேன். அந்த பார்வை இல்லைன்னு சொல்றேன். அரசியல் விமர்சகர்களும் அரசியல் சார்ந்தவர்களும் பார்வை தவறாக இருக்கிறது. அந்த கணக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகாது. கூட்டணி பலம் வெற்றி பெறாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த விசித்திரமான எலெக்ஷனா இருக்கும். விஜய் வந்து 2 கட்சிக்கு பெரும் தாக்கத்தை கொடுப்பாரு, 2 பேருக்குமே பெரும் பாதிப்பு இருப்பாரு. தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மெஜாரிட்டி வருது கூட டவுட்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற திமுக 90% தான் வெற்றி விடாயிருக்கு. இதே நிலை தொடர்ந்தால் கஷ்டம். கொஞ்சம் சேஞ்சஸ் உருவாக்கி 6% ஓட்டுகளை விஓபலராக சொல்றேன். அது ஸ்ட்ராட்டஜி வகுத்தா மட்டும்தான் 138 சீட்டு பிடிச்சி கவர்மெண்ட் ஃபார்ம் விட்டு திமுக இல்லைன்னா கஷ்டம். அதிமுக அதை விட மோசம். திமுக தாவேக்கன் கூட்டணி தாச்சுன்னா அதிமுக வந்து 26.88% அதே ஓட்டு சரியும். எடப்பாடி அவர்கள் முகத்தை பார்த்து மக்கள் வாக்களிக்க தயாராக அல்ல. எடப்பாடி முதலமைச்சருக்கான ஃபேஸ் கிடையாது. விஜய் அந்த ஃபேஸாக இருக்காரு, ஸ்டாலின் அந்த ஃபேஸாக இருக்காரு. ஆகவே சீமான் வந்து அதை ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் இங்கே திமுக தாவேக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்களிடம் கலாய்வு செய்யப்பட்ட அடிப்படையில் அந்த அந்த ஆய்வுகள் எடுக்கப்பட்டு அதனுடைய தரவுகளின் அடிப்படையில் நான் உங்களிடம் சொல்லுறேன். ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் இருக்காங்க. சரி, காங்கிரஸ் போயிட்டா கூட இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு
விஜய் கிட்ட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி சொல்ல போனா காங்கிரஸ் தாவேக்கால காங்கிரஸ் திமுக இருந்தா கூட தாவேக்காக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டுகள் 6% வாக்கள் போகிறது. சோ அப்படி பாக்குற போது இந்த இடத்துல விஜய் தனித்து இந்த இடத்துல இருக்கிற போது அந்த பாஜக அதிமுக கூட்டணி இருப்பதனால திமுக ஆட்சி பிடிக்காதுன்ற போது ஒரு ஆப்ஷனா இருந்திருக்கு. அந்த ஆப்ஷனா வந்து தாவேக்கு செலக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஆச்சுன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு, எட்ஜ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு தான் எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு விஜய் வந்து சிங்கிளா இருக்காரு, தனியா இருக்காரு. பல்வேறு பத்திரிகைகள் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா திமுக ஈஸியா ஜெயிக்கும். எப்படின்னா விஜய் அவர்கள் தனியா இருக்காரு. ஒருவேளை அதிமுக கூட போயிட்டாருன்னா, அந்த பாஜக கூட்டணி போயிட்டாருன்னா அது திமுக கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 6 மாதங்களா இந்த கருத்து தான் போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லவா போய் சொல்லவா சார்? இப்ப நீங்க கடந்த 3 மாதங்களா கேட்கறது உண்மையை சொல்லவா போய் சொல்லவா? உண்மையா சொல்லுங்க. சரி, இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்றதுன்னா அஜெண்டா, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டியோட தொடர்பு இருக்காங்க. அப்படி தொடரும் போது அவருடைய அஜெண்டாவை இப்போ ஒரு சாதனை எடுத்துங்க. இப்போ 2 நாளைக்கு மட்டும் ஆய்வே ஊடகத்தில் வரல. அப்புறம் போது மக்களுக்கு இவங்க செய்தியை ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாங்க, மைண்ட் செட் பண்றாங்க. அப்படி போது விமர்சகர்கள்லாம் சொல்லி செட் பண்ணதில் என்னன்னா, ஓ இப்படி இல்லை இப்படி இருக்குமான்ற ஒரு இதுக்கு வந்துருவாங்க, டிசைனிங் வந்துருவாங்க. அதை தான் செட் பண்றாங்க. அந்த திமுக பெண் நிறுவனம் அந்த வேலையை செய்யுது. அப்படி செய்யற வேலைக்கு போய் எங்கிட்ட கருத்து கேட்டால் நான் பதில் சொல்ல முடியுமா? விமர்சனம் அத்தனை பேரும் யார் என்னென்ன தொடர்பு இருக்காங்க, என்னென்ன விஷயம் இருக்கா அத்தனை எனக்கு தெரியும். அதில் அவங்க பேசுகிறான்னு வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம். அவர் விமர்சகர்களாகவே விட்டு விடுங்க. வி வந்து வேல்யூவான வார்த்தை. வி வந்து தமிழில் வி இருக்கு இல்லையா, அது மிக வேல்யூவான வார்த்தை. அப்படி விமர்சனம் இருப்பதனால அவர்களை பற்றி பேசுறதை விட்டு போகிறது நல்லது.